திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமன்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் வெளுத்துணையே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்சில் அம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சதுரகிரி ஸ்ரீ சுந்தர மகாலிங்க பெருமானின் தனிப்பெரும் கருணையினாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய திருவருட்கருணையினாலும் இன்றைய தினம் நாம் திருவாரூர் தியாகராஜ பெருமான் அவர் எப்படி இந்த பூலோகத்துக்கு வந்தார் அப்படின்ற ஒரு செய்தியை தான் நாம சிந்திக்க இருக்கிறோம். சப்த விடங்க தலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சப்த விடங்க தலத்தை பற்றி தான் நாம இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம். சிவராத்திரி அன்றைக்கு கைலாயத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு வில்வ மரத்தின் அடியிலே அமர்ந்திருந்தார்கள். அப்போ அந்த வில்வ மரத்துக்கு மேல ஒரு கருங்குரங்கு ஒண்ணு இருந்துச்சு. அந்த கருங்குரங்கு என்ன பண்ணுச்சு, வேடிக்கையாக விளையாட்டாக இந்த வில்வ இலைகளை ஒண்ணு ஒண்ணா எடுத்து கீழே போட்டுட்டே இருந்துச்சான். சிவராத்திரி அன்றைக்கு இரவு முழுவதுமே அந்த மேல உட்கார்ந்துருக்க வில்வ மரத்தின் மேல அமர்ந்திருக்கக்கூடிய கருங்குரகானது வில்வ இலைகளை ஒண்ணு ஒண்ணா எடுத்து கீழே போட்டுட்டே இருந்துச்சு. அன்று இரவு முழுவதும் சிவபெருமான் மேலையும் பார்வதி தேவி மேலையும் அந்த வில்வ இலைகள் விழுந்து கொண்டே இருந்ததாம். இப்போ விடியற் காலையில பார்வதி தேவி கண் முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா வில்வ இலைகளா இருக்குது. யார் அது? இரவு முழுவதும் வில்வார்ச்சனை பண்ணிருக்கிறாங்களே, யாருன்னு பாக்குறாங்க. இப்படி மேல அண்ணாந்து பாக்குறாங்க பார்வதி தேவி. ஏக வில்வம் சிவார்ப்பணம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வில்வ இலைக்கு சிறப்பு இருக்கிறது. வில்வத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு மலராக இருந்தாலும் சரி, அந்த மலரை அந்த பூவை ஒரு தடவை சிவபெருமானுக்கு சாத்திட்டாங்கன்னா இன்னொருக்கா அதை அணிவிக்க மாட்டாங்க. சிவபெருமானுக்கு சாற்றிய மாலையானது சண்டீஸ்வர பெருமானுக்கு சாத்தப்படும். ஆனா சிவபெருமானுக்கு ஒரு முறை சூட்டிய மலர் மாலையை இன்னொருக்கா சூட்ட மாட்டாங்க. ஆனா வில்வ இலைகளுக்கு அப்படிப்பட்ட நியதி எல்லாம் கிடையாது. எத்துணை முறை வேண்டுமானாலும் வில்வத்தை சிவபெருமானுக்கு அணிவிக்கலாம். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, அந்த வில்வ இலையானது வாடிய நிலையிலும், அது வாடிய நிலையில இருந்தா கூட அந்த வில்வ இலைகளை அன்போடு சிவபெருமானுக்கு சூட்டணும்னா அதை அவரை ஏற்றுக்கொள்வார். அப்படி அந்த வில்வ இலைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது. அப்படிப்பட்ட வில்வ இலைகளை இரவு முழுவதும் இந்த கருங்குரங்கானது கீழே போட்டுட்டே இருந்துச்சு. இந்த வில்வ இலையானது சிவபெருமானுக்கும் பராசக்திக்கும் அர்ச்சனை ஆயிடுச்சு. இப்போ பராசக்தி இப்படி மேல பாக்குறாங்க. யார் அது? இரவு முழுவதும் நம்ம மேல வில்வ இலைகளை போட்டுட்டே இருந்தாங்களே, யாருன்னு சொல்லி இப்படி பாக்குறாங்க. இப்படி பார்த்தா மரத்துக்கு மேல ஒரு கருங்குரங்கு இருந்துச்சு. இந்த அம்மாவுடைய கடைக்கண் பார்வையானது அந்த கருங்குரங்கு மேல பட்டுச்சு. அம்மாவுடைய கடைக்கண் பார்வை பட்டா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில சொல்றார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களேன்னு பாடுறார். இந்த அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில இந்த அம்பிகையை கும்பிட்டா என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி வரிசையா சொல்லிட்டே வர்றார். என்னென்ன கிடைக்குமா? தனம் தரும், செல்வம் கிடைக்குமா, கல்வி தரும், ஞானம் கிடைக்குமா, ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், ஒரு நாள் கூட சோர்வடையாத மன உறுதியை தருவாளாம். திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்றார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆகப் பெறின் அப்படின்ற. அதாவது ஒரு செயலை நம்ம சிறப்பா செய்து முடிக்கணும்னா அதற்கு முதல்ல ஒரு திண்ணமான மன உறுதி வேணுமா. அந்த மன உறுதி இருந்தா தான் அந்த செயலை நம்மளால சிறப்பா செய்து முடிக்க முடியுமா. அந்த மன உறுதியை தரக்கூடியவளாக
பராசக்தி, அபிராமி, அம்பிகை இருக்கிறாள் அப்படின்ற. அதனாலதான் அம்பிகைக்கு துர்காதேவின்னு பேரு. துக்கம்னா துன்பம்னு அர்த்தம், துர்க்கம்னா மன உறுதின்னு அர்த்தம். துர்காதேவினா மன உறுதியை தரக்கூடியவள் என்று பொருள். அததான் இந்த பாட்டுல சொல்றார். ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், ஒரு நாள் கூட சோர்வறையாத மனத்தை தரக்கூடியவளாக அந்த அம்பிகை இருக்கிறாள் அப்படின்ற. அடுத்து சொல்றார் தெய்வ வடிவும் தரும், தெய்வ கடாட்சம் கிடைக்குமா. அடுத்து சொல்றார் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெஞ்சில் வஞ்சனை இல்லாத, இனம்னா உறவுகள், சுற்றத்தார்கள், நட்புகள் நமக்கு கிடைக்குமா. சில பேர் நம்மகிட்ட பேசுற பொழுது ரொம்ப நல்ல விதமா பேசுவாங்க, ஆனா மனசுக்குள்ள அவ்வளோ வஞ்சனைகள் இருக்கும். அவ்வளோ வஞ்சனைகள் வச்சுட்டு உள்ள ஒண்ணு வச்சுட்டு புறம் ஒண்ணு பேசுவாங்க. அப்படி எதுவும் இல்லாமல் நல்லதே நினைக்கக்கூடிய நல்ல சுற்றத்தார்கள், நல்ல நட்புகள், நல்ல உறவுகள் நமக்கு அமையும் அப்படின்றார். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். இப்படி வரிசையா சொல்லிட்டே வந்தார் அபிராமி பட்டர். அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி 4 வரி பாட்டு பாடுவார். இந்த 4 வரியில இந்த அம்பிகையுடைய கடைக்கண் பார்வைப்பட்டா என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டே வர்றார். இப்போ அபிராமி பட்டர் பார்க்கிறார், எதை சொல்றது எதை விடுறதுன்னே அவருக்கு தெரியல. ஏன்னா இந்த அம்பிகையை கும்பிட்டா எல்லாமே கிடைக்கும். இப்போ இதை சொல்றதா அதை விடுறதா எதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்தார், சரி மொத்தமா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் சொல்லிட்டே வந்தாரா. நல்லன எல்லாம் தரும்னு முடிச்சிட்டார். இந்த உலகத்துல எத்துணை நல்லவைகள் இருக்குதோ அத்துணையுமே இந்த அம்பிகையை கும்பிட்டா நமக்கு கிடைக்கும் அப்படின்ற. நல்லன எல்லாம் தரும், எல்லா நல்லவைகளையும் நமக்கு தரக்கூடியவளாக அந்த அம்பிகை இருக்கிறாள் அப்படின்ற. நல்லவை எல்லாம் தரும். அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி அப்படின்றார். கணம் தரும்னா உயர்ந்த பதவி கிடைக்குமா, பெரிய பதவி நமக்கு கிடைக்கும் அப்படின்றார். கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களேன்னு பாடுறார். அம்மாவுடைய கடைக்கண் பார்வை பட்டா போதும் இத்தனையும் கிடைக்கும்னு சொல்லி அபிராமி பட்டர் சொல்றார். இப்போ பராசக்தி யார் இந்த வில்வ இலைகளை போட்டதுன்னு சொல்லி இப்படி மரத்து மேல இப்படி நிமிர்ந்து பாக்குறாங்க. இப்படி பார்த்தா அம்மாவினுடைய கடைக்கண் பார்வை அந்த கருங்குரங்கு மேல பட்டுதா. அம்மாவுடைய கடைக்கண் பார்வை பட்டா என்ன கிடைக்கும், ஞானம் கிடைக்குமா. கணம் தரும், கல்வி தரும். இந்த ஞானம் அந்த கருங்குரங்குக்கு வந்தது. வந்த உடனே கருங்குரங்கானது மரத்து மேல இருந்து கீழே இறங்கி வந்து பராசக்தியையும் சிவபெருமானையும் வணங்கி நின்றதாம். அப்போ சிவபெருமான் சொன்னார், சிவராத்திரி அன்றைக்கு இரவு முழுவதும் எமக்கு வில்வார்ச்சனை செய்தமையினாலே நீ அடுத்த பிறவியில உலகாலும் சக்கரவர்த்தியாக போய் பிறக்க கடவது அப்படின்ட. ஏன்னா அபிராமி பட்டர் சொல்றார் இல்லையா, கணம் தரும்ன்றாரா இல்லையா, அம்மாவுடைய கடைக்கண் பார்வை பட்டா போதும் உயர்ந்த பதவி கிடைக்கும்னாரா. அம்மாவுடைய பார்வை பட்டது. சிவபெருமான் சொன்னார், உலகாலும் சக்கரவர்த்தியாய் போய் பெற அப்படின்ட்டு. அப்போ அந்த கருங்குரங்கானது சிவபெருமானுடைய திருவடிகளிலும் பராசக்தியினுடைய திருவடிகளிலும் வணங்கி நிற்கிறது. பெருமானே, நான் சக்கரவர்த்தியா போய் பிறக்கிறேன். ஆனா அடுத்த பிறவியில நான் சக்கரவர்த்தியாக போய் பிறந்தாலும் இதே குரங்கு முகத்தோட தான் நான் பிறக்கணும் அப்படின்னு கேட்டது. ஏன் அப்படின்னா, இந்த குரங்கு முகத்தோட நான் பிறந்தாதான் போன பிறவியில குரங்கா இருந்த நாம சிவராத்திரி அன்றைக்கு சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை செய்தமையினாலே சிவபெருமானும் பராசக்தியும் நமக்கு அனுக்கிரகம் செய்தமையினாலே இந்த இப்பிறவியில சக்கரவர்த்தியாக பிறந்திருக்கிறோம் என்கின்ற முன்ஜன்ம அறிவு எனக்கு இருக்கும். அதனால இதே குரங்கு முகத்தோட தான் நான் பிறக்கணும்னு போய் கேட்டதாம். சிவபெருமானும் சரின்னு அவர்தான் திண்டுக்கலுக்கு பக்கத்துல கரூர் அப்படின்ற இடத்துல சக்கரவர்த்தியா போய் பிறந்தார். பிறக்கிற பொழுதே குரங்கு முகத்தோடும் குந்தம் என்கின்ற ஆயுதத்தோடும் பிறந்தாராம். தமிழ்ல குரங்குக்கு முசுன்னு பேரு. குரங்கு முகத்தோடும் குந்தம் என்கின்ற ஆயுதத்தோடும் பிறந்தமையினால இந்த சக்கரவர்த்திக்கு முசுகுந்த சக்கரவர்த்தின்னு பேர் வச்சாங்க. நல்ல கல்வி ஞானங்களை எல்லாம் கற்றார், போர் வித்தைகளை எல்லாம் கற்றார். சான்றோனாக, சிறந்த சான்றோனாக விளங்கினார் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி.
முசுகுந்த சக்கரவர்த்திய வெல்ல ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு சிறந்த சான்றோனாகவும் நீதிமானாகவும் பலம் கொண்டவராகவும் விளங்கினார். அப்போ ஒரு நாள் தேவேந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்திய பாக்குறதுக்காக வர்றார். அப்போ தேவேந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்திட்ட சொல்றார், இந்த தேவலோகத்துல அரக்கர்கள் தொல்லை தாங்க முடியல, நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்றார். சரின்னு சொல்லிட்டு முசுகுந்த சக்கரவர்த்தியும் தேவலோகத்துக்கு புறப்பட்டார். அங்க இருக்கக்கூடிய அரக்கர்களை எல்லாம் ஜெயித்தார். தேவேந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அப்போ முசுகுந்த சக்கரவர்த்திட்ட சொல்றார், நீங்க என்ன வேணா கேளுங்க, நான் தரேன். நீங்க என்ன வேணுமோ கேளுங்கள், அதை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டார். இப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி கேக்குற தேவேந்திரன்ட்ட காசு பணத்தை கேட்கல, செல்வத்தை கேட்கல, ஐராவதத்தை கேட்கல, வஜ்ராயுதத்தை கேட்கல, காமதேனுவை கேட்கல, அமிர்தத்தை கேட்கல, வஜ்ராயுதத்தை கேட்கல. இது எல்லாமே தேவேந்திரன்ட்ட இருந்தது. இது எல்லாம் தேவேந்திரனுடையது. தேவேந்திரன் வச்சிருந்தார். ஐராவதம் என்பது அவருடைய யானை, அமிர்தம் அப்படின்றது பார்க்கடலை கடையிற போது கிடைச்ச அமிர்தம், அதுவும் தேவேந்திரன்ட்ட இருந்தது. கற்பக மரம், நினைத்ததை கொடுக்கக்கூடியது கற்பக மரம். அந்த கற்பக மரத்தை கேட்கல, வஜ்ராயுதத்தை கேட்கல, காமதேனுவை கேட்கல, கேட்டதையெல்லாம் தரக்கூடியது காமதேனு, அதை கேட்கல. இது எதையுமே முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்கல. இது எல்லாவற்றிற்கும் மேலாக தேவேந்திரனுடைய ராஜ்யத்தை கூட அவர் கேட்கலையாம். அவர் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான். அவர் கேட்கிறார், தேவேந்திரரே, நீங்க வச்சு வழிபாடு பண்றீங்க இல்லையா தியாகராஜ மூர்த்தம், அந்த மூர்த்தத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டார். இதை கேட்ட உடனே தேவேந்திரனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்த தியாகராஜ விக்கிரகம் அப்படின்றது திருமால் வச்சிருந்த, பார்க்கடலிலே பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பரந்தாமன் திருமால் தன்னுடைய மனத்துல சிவபெருமானை வச்சு வழிபாடு பண்ணுவாராம். எப்பொழுதுமே தன்னுடைய மனத்திலே சிவபெருமானை நினைத்து கொண்டே இருப்பாராம். அந்த அவர் வச்சு வழிபாடு பண்ற மூர்த்தத்துக்கு தான் தியாகராஜ மூர்த்தம்னு பேர். அந்த தியாகராஜ மூர்த்தம், இந்த திருமால் தன் மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுற பொழுதெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் மேலும் கீழும் ஆடுவாராம். அதற்கு அஜபா நடனம்னு பேரு. தியாகராஜ பெருமான் மேலும் கீழும் ஆடக்கூடியவர். சிதம்பரத்துல இருக்கக்கூடிய தில்லை நடராஜ பெருமான் பக்கவாட்டிலே ஆடக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த தியாகராஜா மூர்த்தம், அந்த நடராஜா மூர்த்தத்தை தன்னுடைய மனசுல வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தார் திருமால். தேவேந்திரன் ஒரு நாள் திருமால்கிட்ட கேட்கிற, நீங்க மனசுல வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய தியாகராஜா விக்கிரகம் நடராஜா மூர்த்தத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்க, பெருமாளும் தேவேந்திரன்ட்ட அது கொடுக்கிறார். இப்போ தேவேந்திரன் அந்த விக்கிரகத்தை பல ஆண்டுகள் பல காலம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்த அந்த விக்கிரகத்தை இப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்கிறார். அவருக்கு எப்படி இருக்கும்? நானே திருமால்கிட்ட இருந்து வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறேன், அதை போய் இவர் கேட்கிறாரே. அதுவும் யாருமே தான் வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய மூர்த்தத்தை கொடுக்க மாட்டாங்க. இப்போ அவர் கேட்கிறார். அவர் முதலையே வாக்கும் கொடுத்துட்டார், நீங்க என்ன வேணா கேளுங்க, நான் தர்றேன்னு சொல்லிட்டார். இதுதான் ரொம்ப ரொம்ப தவறானது. யாருக்குமே முதல்ல வாக்கு கொடுக்க கூடாது, யோசிச்சுதான் கொடுக்கணும். அதுவும் என்ன வேணா தர்றேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்கணும். இப்போ தேவேந்திரருக்கோ கொடுக்க மனசு இல்லை, ஆனா வாக்கையும் காப்பாற்றணும். இப்போ தேவேந்திரர் யோசிச்சார், இந்த தியாகராஜா மூர்த்தம் நடராஜா மூர்த்தம் மாதிரியே ஒரு 6 மூர்த்தம் தயார் பண்ணார். அவரே தயார் பண்றார் ஒரு 6 மூர்த்தம். அதாவது முதல்ல ஜெராக்ஸ் காப்பி எடுத்ததே தேவேந்திரன் தான். அவர் தான் முதல்ல ஜெராக்ஸ் காப்பியை எடுத்தார். அப்படியே அச்சு அசலா ஒரே மாதிரி 6 தியாகராஜா மூர்த்தம். இது எது ஒரிஜினல் அப்படின்றது, மூலமூர்த்தம் எது அப்படின்றது தேவேந்திரருக்கு தான் தெரியும். இந்த 6 மூர்த்தத்தையும் தயார் பண்ணார். நடுவுல அந்த மூலமூர்த்தம் தியாகராஜா மூர்த்தத்தை நடுவுல வச்சார். பெருமாள் தன்னுடைய மனத்துல வச்சு வழிபாடு பண்ண மூர்த்தம், தேவேந்திரன் வச்சு வழிபாடு பண்ண மூர்த்தம், அதை நடுவுல வச்சு சுத்தி 6 விக்கிரகத்தையும் வச்சுட்டார். அவர் தேவேந்திரன் என்ன நினைச்சாருன்னா, இப்போ மூலமூர்த்தம் எதுன்னு நமக்கு தெரியும். இப்போ முசுகுந்த சக்கரவர்த்தியை இதுல எது வேணா எடுத்துக்க சொல்லுவோம். அவர் ஒருவேளை வேற மூர்த்தத்தை எடுத்துட்டாருன்னா நமக்கு நம்ம மூர்த்தம் கொடுத்த மாதிரி இருக்கும், கிடைச்ச மாதிரி இருக்கும், நம்மளும் வாக்க காப்பாத்தின மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சார்.
இப்போ முசுகுந்த சக்கரவர்த்தியை கூப்பிட்டு, முசுகுந்த சக்கரவர்த்தியே, 7 மூர்த்தமுமே நடராஜா மூர்த்தம் தான். இது எது வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற. இதுல எந்த மூர்த்தம் வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற. இப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி பாக்குற 7 மூர்த்தங்களும் 7 நடராஜாவும் ஒரே மாதிரி அச்சசலா ஒரே மாதிரி இருக்கிறாங்க. இப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி வரிசையா ஒவ்வொரு மூர்த்தத்தையும் பார்த்துட்டே வர. அப்படி ஒவ்வொரு மூர்த்தத்தையும் பார்த்துட்டே வர, ஒரு மூர்த்தம் பக்கத்துல வரும் பொழுது அவருக்கு உடம்புல இருக்கக்கூடிய மயிரெல்லாம் சிலிர்க்கிறதாம். கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வடியுதாம். ஏதோ இனம் புரியாத ஒரு சக்தி அவரை இழுப்பது போல இருக்கிறதாம். காந்தமானது இரும்பை இழுப்பது போல இருந்ததாம். மாணிக்கவாசகர் சொல்வார் இல்லையா, இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்தீர்த்தன் என்புருக்கி. அந்த மாதிரி இரும்பு மனச காந்தம் ஈர்க்கிற மாதிரி அவருக்கு அப்படியே மனமானது அந்த மூர்த்தம் பக்கத்துல போச்சாம். அப்படியே அந்த மூர்த்தத்தை பார்த்தார், அப்படி கட்டி அணைத்து கொண்டாராம். அப்படி கட்டி அணைக்கிறார், கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. வள்ளல் பெருமான் அருள் பிரகாச வள்ளலார் சொல்லுவார், பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் படைந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே அப்படிம்பர். அப்படி அந்த மூர்த்தம் அவருக்கு மகிழ்ச்சியை ஆனந்தத்தை கொடுத்ததாம். அப்படி அதை கட்டி அணைத்து கொண்டு முசுகுந்த சக்கரவர்த்தி சொல்றார் தேவேந்திரன்ட்ட, பெருமானே இந்த மூர்த்தம் வேண்டும் அப்படின்னு. தேவேந்திரனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அதுதான் மூலமூர்த்தம். இவர் பார்த்தார், சரி முசுகுந்த சக்கரவர்த்தியே, இதை நீங்க எடுத்துட்டு போங்க. மூலமூர்த்தம் போகுமானால் மற்ற மூர்த்தங்கள்லாம் எதுக்கு, நீங்க 7 மூர்த்தங்களையும் 7 நடராஜா மூர்த்தங்களையும் எடுத்து செல்லுங்கள் அப்படின்ட்டு. முசுகுந்த சக்கரவர்த்தியும் 7 நடராஜா மூர்த்தத்தையும் எடுத்துட்டு பூலோகத்துக்கு வந்தார். அதுல மூலமூர்த்தம் திருமால் தன்னுடைய மனத்துல வச்சு வழிபாடு பண்ண மூர்த்தம், தேவேந்திரன் பலகாலம் பூஜித்த மூர்த்தம். அந்த மூர்த்தத்தை திருவாரூர்ல கொண்டு போய் வச்சார். திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் அவர்தான் மூலமூர்த்தம். அங்க வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய 6 மூர்த்தங்களையும் ஒவ்வொரு ஊர்ல வச்சார். நாகப்பட்டினம், திருநள்ளாறு, திருக்காராயில், திருவாய்மூர், திருக்கோளிலி, வேதாரண்யம்னு சொல்லக்கூடிய 6 இடங்கள்லையும் மிச்சம் இருக்கக்கூடிய மூர்த்தங்களை வச்சார். இந்த இடங்களுக்கு சப்த விடங்கத்தலம்னு பேர். சப்தம்னா 7, மொத்த மூர்த்தங்கள் 7. விடங்கம்னா என்ன அர்த்தம்னா தங்கம்னா உளின்னு அர்த்தம். விடங்கம்னா உளி கொண்டு செதுக்கப்படாததுன்னு அர்த்தம். இந்த 7 மூர்த்தங்களுமே யாருமே உளி கொண்டு செதுக்கப்படாத மூர்த்தங்கள். அதனாலதான் இதற்கு சப்த விடங்கத்தலம்னு பேரு. மூலமூர்த்தம் வைக்கப்பட்ட இடம்தான் திருவாரூர். அதனாலதான் திருவாரூருக்கு அவ்வளோ சிறப்பு. அங்க இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் மேலும் கீழும் ஆடுவார். இதுல என்ன ஒரு சிறப்புனா, அந்த தியாகராஜா பெருமானுக்கு முகம் மட்டும்தான் தெரியும். மீதியெல்லாம் ரகசியம் மறைக்கப்பட்டு இருக்கும். நல்லா துணியால கட்டி பூவெல்லாம் போட்டு நல்லா மறைச்சு வச்சிருப்பாங்க. எல்லாம் மறைச்சு வச்சிருப்பாங்க. இதற்கு பூ அம்பலம்னு பேரு. சிதம்பரம் பொன்னம்பலம், இது பூ அம்பலம். பூவினாலே போட்டு மறைச்சு வச்சிருப்பாங்க. முகம் மட்டும்தான் தியாகராஜ பெருமானுக்கு தெரியும், மற்றையெல்லாம் ரகசியங்கள். அப்படிப்பட்ட அந்த தியாகராஜா விக்கிரகம், அந்த நடராஜா மூர்த்தம், அது திருவாரூர்ல எழுந்தருவதற்கு காரணமா இருந்தவர் முசுகுந்த சக்கரவர்த்தி. திருவாரூருக்கு என்ன சிறப்புனா, அது மண் ஸ்தலம். எத்தனையோ அடியார்கள் அவதாரம் பண்ண திருத்தலம். எத்தனையோ அடியார்கள் தேவாசிரிய மண்டபத்திலே அமர்ந்து இறைவனை பற்றி பெருமையெல்லாம் பாடிய திருத்தலம். அது மட்டும் இல்ல, நாம் படிக்கக்கூடிய பெரிய புராணம் திருத்தொண்ட தொகை, அந்த திருத்தொண்ட தொகைக்கு வித்து எதுனா திருவாரூர் தான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல தியாகராஜா பெருமான் அடியெடுத்து கொடுக்க திருத்தொண்ட தொகை பாடுறார். சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு 2 முறை அடியெடுத்து கொடுத்திருக்கிறார். முதல்ல பித்தான்னு அடியெடுத்து கொடுத்த. நீ என்னை எப்படி கூப்பிட்ட, பித்தனோ அப்படிதானே கூப்பிட்ட, அதனால பித்தான்னு சொல்லி பாடுன்னு சொல்லி பித்தான்னு அடியெடுத்து கொடுத்தார். திருவெண்ணை நல்லூர்ல வச்சு அடியெடுத்து கொடுத்தார். 2வது திருத்தொண்ட தொகைக்கு அடியெடுத்து கொடுக்கிறார். அடியார்களை பாடு அப்படின்றதுக்காக திருவாரூர்ல தியாகராஜ பெருமான் பிள்ளைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லி அடியெடுத்து கொடுக்க திருத்தொண்ட தொகை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல தான் பாடுற. அப்படி தியாகராஜ பெருமான்
எத்தனையோ பேருக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். பல அடியார்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பான ஊர். அந்த திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோர்க்கும் அடியேன்னு பாடுறார். யாரெல்லாம் திருவாரூர்ல பிறந்திருக்கிறார்களோ அத்துணை பேருக்கும் நான் அடியேன்னு பாடுறார். இந்த திருவாரூர்ல பிறந்தவங்க எல்லாருமே சிவ கணங்களாம். எல்லோருமே சிவகணங்களாம். அப்படிப்பட்ட ஊர் திருவாரூர். திருவாரூரிலே பிறக்க முத்தி. இப்போதான் திருவாரூர்ல ஆழித்தேரோட்டம் சிறப்பா நடைபெற்றது. அந்த தேர் வரப்போ அந்த தெருவே அடைத்து கொண்டு வரும். ரொம்ப அகலமாகவும் நீளமாகவும் இருக்கக்கூடிய உயரமாகவும் இருக்கக்கூடிய தேர் திருவாரூர் தேர். ஆசியாவிலேயே பெரிய தேர், முதல் தேர் திருவாரூர் தேர் தான். ரொம்ப சிறப்பானது. 2வது பெரிய தேர் நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர். நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் நீளமா இருக்கும். திருவாரூர் தேர் நீளமாகவும் அகலமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். திருவாரூர் தியாகராஜ பெருமானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பே அது தேவலோகத்திலிருந்து வந்த மூர்த்தம். அப்படிப்பட்ட அற்புதமான மூர்த்தம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர் திருவாரூருக்கு போயிருக்கிறார். அங்க போய் அங்க இருக்கக்கூடிய சந்நிதிகளை எல்லாம் பார்க்கிறார், தரிசனம் பண்றார். அப்படி ஒவ்வொரு சந்நிதியா பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டே வர்றார். அப்போ அந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்றார், குவித்த கரத்தை விரிக்க முடியலையாம். அந்த அளவுக்கு கோயிலுக்குள்ளேயே அவ்வளவு சன்னதிகள் இருக்கிறதாம். அதனால குவித்த கரம் விரிக்க முடியல அப்படின்னு சொல்றார். அந்த அளவுக்கு உள்ளேயே நிறைய சன்னதிகளை கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் திருவாரூர் திருத்தலம். அந்த திருவாரூர் தியாகராஜ பெருமானை பற்றி, அவர் எப்படி இங்க வந்தார் அப்படின்ற செய்தியை நம்ம இவ்வளவு நேரம் சிந்தித்தோம். இதனை கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை பேருக்கும் எல்லாம் வல்ல அந்த தியாகராஜ பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு பாராத நட்பும் கஞ்சாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் தளியாத மனமும் அன்பு அகழாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நித்தியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் தூயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையான அருதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாயினி அபிராமியே அருள்வாயினி அபிராமியே அருள்வாயினி அபிராமியே தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.